Chat GPT யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமா? இந்த Chat GPT வந்ததுலேருந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த Chat GPT யூஸ் பண்ணி $2,000 ஏர்ன் பண்ணலாம், மந்த்லி 10,000 20,000 அப்படிங்கிற நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ உண்மையிலே இந்த Chat GPT வச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன். இங்கே தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டெக் கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபோஸ், என்டர்டைன்மெண்ட்டுக்காக நிறையா ப்ளாக்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆஃப் கண்டென்ட்டே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, அப்படியே பெல் பட்டனையும் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ பண்ணால் மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வெல்கம் டு பிரேக்அவுட், திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். Chat GPT வச்சு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு யூடியூபர்ஸ் அண்ட் வீடியோ கிரியேட்டர் சொல்கிற ரெண்டே வழி என்ன அப்படின்னா, ஒன்று பிளாக், இன்னொன்று அஃபிலியேட் மார்க்கெட்டிங். பிளாக் பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். எப்படி ஒரு கண்டென்ட்டை ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம யூடியூப்பில் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் பாட்காஸ்ட்டில் வந்து கொடுப்போம், அதே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து பிளாகில் வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். அந்த ஆர்டிகல்ஸ் தான் வந்து பிளாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் மூலமாக நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணி அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான டெக்ஸ்ட்டை ஒரு பேஜோ 2 பேஜோ அடிச்சு நீங்கள் வந்து பிளாகில் அப்லோட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அதை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த Chat GPT வந்தனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த Chat GPT ஒரு டைட்டிலை மட்டும் கொடுக்குறா போதுமா, அதுவே வந்து ஒரு பிளாகை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட பிளாகில் பேஸ்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரே கொஸ்டின்னா 100 பேர் கேட்டாலும் அந்த 100 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான பிளாகை தான் வந்து கொடுக்கும். ஸோ உங்களோட பிளாகில் எந்த ஒரு யூனிக்னஸுமே இருக்காது. ஸோ பிளாகில் இருக்க இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னா, மக்கள் அதிகமாக வீடியோஸை விரும்பி பார்ப்பாங்க, அதுக்கடுத்து ஆடியோஸ், அதுக்கடுத்து தான் இந்த பிளாக்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ பிளாக்ஸ்க்கு யூசர்ஸ் ரொம்பவே கம்மினால உங்களோட பிளாக் ரொம்பவே யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும். ஸோ கம்ப்ளீட்லி இந்த ப்ராசஸ் பேஸ். ஸோ செகண்ட் ஒன் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா, சிம்பிளாக புரியுற மாதிரி வந்து சொல்லிடுறேன். ஒரு கம்பெனியில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும், அது மூலமாக வர கரெக்ஷனை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பிளாக் இருக்கணும். ஸோ அந்த பிளாகில் அந்த ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். உங்கள் பிளாகை வந்து ரீட் பண்ண வர்றவங்க அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கான கமிஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த Chat GPT வந்ததுலேருந்து என்ன அட்வான்டேஜ்னா, ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே வந்து சொன்னேன், ஜஸ்ட் பிளாக் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஈஸி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த Chat GPT யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட பிளாக் ரொம்பவே யூனிக்காக இருந்தால் தான் முதல்ல யூசர்ஸே பிளாகுக்குள்ளே வருவாங்க. ஸோ உள்ளே வந்தால் தான் உங்களோட அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணியே பை பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஸோ Chat GPT யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி முடியாது. லேர்ன் பண்ண முடியும், பட் ஏர்ன் பண்ண முடியாது. Chat GPT யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட யூனிக்னஸ்லாம் அதில் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாகோ இல்லை வீடியோவோ கிரியேட் பண்ணி ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ Chat GPT யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட அண்டில் தென் பை ஃப்ரம் பிரேக்அவுட் ஸ்கொயர்.